கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் முடிஞ்சு போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம தினந்தோறும் ஜெபிக்கிறோம், ஆண்டவரத்தில் மனம் விட்டு நம்ம பேசுகிறோம். ஆனால் என்னுடைய பாரங்கள் இன்னும் குறையில பிரதர், இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பல வலிகள் பல வேதனைகள் உள்ளுக்குள்ளே சுமந்துட்டு இருக்கோம். ஆனால் வெளியில் பார்க்கும்போது ஓகேடா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஆனால் இன்றைய நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நடிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம வாழ்க்கை மாறும் மாறும் மாறும்னு சொல்லி பல வருடமாக காத்துட்ருக்கோம்ல. நிச்சயமாக மாறுங்க. சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய நம்பிக்கையும் ஒருபோதும் இழந்துடாதீங்க. ஆண்டவரிடம் இருந்து ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகின்றது. நீங்கள் உபத்திரவங்களை கண்டு நீங்கள் போயிடுங்க, அவ்வளோ உபத்திரத்தை தாண்டி போயிடுங்க, அவ்வளோதான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம நல்ல ஒரு பாதையை காட்டி நடந்து போங்க, இந்த பாதை நோக்கி போங்க, நான் உங்கள் கூட இருக்கேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் உங்க கூட தான் இருக்கேன். உங்களுடைய குரலுக்கு நான் செவி கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க, என்ன என்கிட்ட பேசுகிறீங்க, ஆனால் எனக்கு கேட்குது. நிச்சயமாக நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன், கலங்காதீங்கன்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபத்தில் நம்ம இயேசப்பாயிட்ட கேட்குற விஷயம் தெரியுமா? ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்கப்பா, எங்கள் குடும்ப கஷ்டங்கள்லேருந்து நாங்கள் வெளியே வரணும் ஆண்டவரே, எங்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துங்கப்பா, நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? இன்றைய நாள் ஜெபம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம சீக்கிரமாக முடிக்க போகிறோம். டைமும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நிறைய பேர் கேட்குற விஷயம் இதுதான். என்ன பண்ணுறது? 9 o'clock ப்ரேயர் அப்லோட் பண்ணியிருந்தீங்க ஃபஸ்ட்டு, ஆனால் இப்போது 10 மணி போச்சு, 10:30 போச்சு, இப்போ 11:15 11:00 ஆகுது அப்படின்னு சொல்லி. சாரிங்க, கரெக்டான டைம் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நானும் 9 மணிக்கெலாம் போஸ்ட் பண்ண நினைக்கிறேன். சில பல ஒர்க்கு, சில பல விஷயங்கள்னால. ஸோ ப்ரேயர்ஸ் எங்கேருந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா ஆஃபீஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரேயர்ஸ்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் நான் சொல்கிற ஒரு விஷயம் தான். நம்ம எங்கே இருக்குன்றது முக்கியம் இல்லைங்க. எங்கே இருந்தாலும் நம்ம ப்ரேயர்ஸ் கரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணிடணும்னு நினைப்பேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் சீக்கிரமாக 9 to 10 நான் ப்ரேயர் அப்லோட் பண்ணுற பார்க்குறேன். சீக்கிரமாக நீங்களும் கேளுங்க. ப்ரேயர்ஸ் நான் கேட்குறது மட்டும் இல்லை, நீங்களும் ஜெபிக்கணும். வலிமைமிக்க ஜெபங்கள் நிச்சயமாக இருக்குது. நம்ம ஜெபங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கின்றார். நிறைய புதுமைகள் வாழ்க்கையில். ஸோ அதெல்லாம் சோர்ந்து போகாதீங்க. எதிர்பாராத நேரத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களை காண செய்ய போகின்றார். இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களோடு பேசியதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. உம்முடைய வல்லமையான நாமங்களை பயன்படுத்தி அதிகாரத்துடன் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. நாங்கள் அவநம்பிக்கை அடைவிடாமல் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கவும் எப்போதும் உம்மை முழுமையாக நம்புவதற்கு உதவி செய்வீராக ராஜா. எங்களை ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய மகத்துவமான நாமங்களை வார்த்தைகளையும் ஞானப்படுத்தி ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. எங்கள் நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க, நல்ல ஒரு அறிவை கொடுங்கப்பா, தெய்வ பக்தியை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. பயபக்தியோடு ஜெபிக்கின்ற ஆற்றலை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. வெற்றியின் சீக்கிரமாக நாங்கள் வளர வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளோ தோல்விகள் நடந்தாலும் சரி, மேலும் மேலும் நாங்கள் தோல்விகள் பெற்றாலும் சரி, மீண்டும் முயற்சி பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுங்கப்பா. தவறான சிந்தனைகள், தப்பான முடிவுகள் வாழ்க்கைக்கு தேவையில்லை ஆண்டவரே. எங்கள் இதயத்துக்குள்ளே வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உம்முடைய ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் கொண்டு வருவதால் எங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அற்புதங்கள் நாங்கள் அனுபவித்து மகிழும்படி எங்கள் மேல் இரக்கமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கே அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்ப வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.